பாப்பா நீ கணக்குல ரொம்ப வீக்கா கேள்விப்பட்டேன். யார் சொன்னா? எல்லாம் பொறாமையில போய் சொல்றாங்க. அப்பா பெரிய பொறாம தாண்டி. சரி பாப்பா, நான் ஒரு கேள்வி கேக்குறேன். கேளு. உங்க பண்ணையில 50 கோழி இருக்கு, அதுல 5 கோழி வேலி தாண்டி போயிடுச்சு, மீதி எத்தனை கோழி இருக்கும்? ஒண்ணுமே இருக்காது. பாத்தியா, உனக்கு கணக்கு தெரியல. உனக்கு தான் எங்க கோழிய பத்தி தெரியல. ஒரு கோழி பக்கத்து கொள்ளைக்கு திருட போச்சுன்னா எல்லா கோழியும் போயிடும் தெரியுமா? குந்தாணி எங்களேண்டி குறுக்க போட்டு எடுக்கிற? கையில என்னடி வச்சிருக்க? இது வெளிநாட்டுல இருந்து எங்க சித்தப்பா அனுப்பி இருக்காருடி. இத காதுல மாட்டினா நீங்க மெதுவா பேசினாலும் தெளிவா கேக்கும். என்னடி சொல்ற? ஆமாண்டி, இப்ப பேசு. பரவாயில்லையடி. இத எந்த நாட்டுல கண்டுபிடிச்சாங்க? மணி 3 தான் ஆகுது, அதுக்குள்ள உனக்கு தீவனம் கேக்குதா? போடி. குந்தாணி இப்பதாண்டி தெரியுது இத அனுப்புனது உனக்கு இல்ல உன் புருஷனுக்குன்னு. ஏண்டி சோகமா இருக்க? வீட்ல ஜன்னல் கதவுலாம் உடைஞ்சு போச்சுடி. எதுக்குடி? எல்லாம் என் புருஷனாலதான். ஏண்டி கோவத்துல உடைச்சிட்டானா? இல்லடி, நான் கோபத்துல பாத்திரத்தை எரிஞ்சா படக்குன்னு குனிஞ்சிடுறாரு, அது போய் ஜன்னல்ல பட்டுடுது. உன்னெல்லாம் பனைமரத்துல ஏற்றி விட்டு அடிமரத்தை அழுத்து விடணும். வெயிலு கொண்டைய பொளக்குறா சாமி. வெயிலு மண்டைய பொளக்குதுடா சாமி. எங்கடி போற? இரியா வரேன். எங்கடி போயிட்டு வர? நீங்க தானே வெயில தாங்க முடியலன்னு சொன்னீங்க. அதுக்கு இன்னும் 1 மணி நேரத்துல வெயிலே இருக்காது. என்னடி சொல்ற? ஆமாயா, கடிகாரத்துல மணி 7ன்னு மாத்தி மாடியில கொண்டு போய் வச்சிருக்கேன். எதுக்குடி? அப்பதான் சூரியன் நேரம் ஆயிடுச்சுன்னு போயிடும். யோ, யார்கிட்டயும் சொல்லிவிடாத. சத்தியமா சொல்ல மாட்டேன்டி. ஏன்னா காரி துப்பிடுவாங்க. என்னடி முறைக்கிற? ஓனா கண்ணை மூடிட்டு உலகமே இருண்டு போச்சுன்னு சொல்லிச்சான். யோ, வரும்போது 10 லிட்டர் கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வா. 10 லிட்டரா? எதுக்குடி? டெய்லி 10 லிட்டர் கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சா உடம்புக்கு நல்லதான். யார் சொன்னது? கூல் ட்ரிங்க்ஸ் கடை வச்சிருக்காருல, அவர்தான் சொன்னாரு. போட்டி, அது அவருக்கு தாண்டி நல்லது. குழந்தைக்கு ஹார்லிக்ஸ் கேக்குதான், குந்தாணிக்கு கூல் ட்ரிங்க்ஸ் கேக்குதான். நல்லவனை பார்த்தா சிரிச்சுக்க, சரியில்லாதவனை பார்த்தா விளைவிக்க. நமக்கு இருக்குடா வம்பு. இருக்கடம் தெரியாம இருண்டு போயிரும்டா. எப்படி இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிருப்போம்.